ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் முக அழகுக்காண்டி மருத்துவம். முகம் அழகு வேணும், நிறைய பேர் சொல்றாங்க முகம் அழகு வேணும், முகத்துல நாங்க என்னென்ன பவுடர் போட்டாலும் அழகு கொஞ்ச நேரத்துல மாறிடுதுனாங்க. இயற்கை அழகுக்கு மிஞ்சி எந்த ஒரு அழகும் இல்லை. ஆனா இயற்கையாக நீங்க எனக்கு அந்த முகத்தை சரி பண்ணக்கூடிய மருத்துவத்தை சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம மண்ணை மருந்தா பண்ணி முகத்துல போட்டு காமிச்சோம், நேரடியா போட்டு காமிச்சோம், அந்த கம்மாய்க்குள்ள உட்காந்து செஞ்சும் காமிச்சோம். அதை நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மண் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா தண்ணி நிறைஞ்சு எல்லா கம்மாயிலும் நிறைஞ்சு இருக்கிறதால அந்த கம்மாயினுடைய கரம்பை மண் கிடைக்கல. வேற ஏதாவது எங்களுக்கு இப்போ அந்த இன்னொரு 6 மாசத்துக்கு எங்க முகத்தை பாதுகாக்கணுன்றாங்க. முகத்தை பாதுகாக்கிறதுல ஒரு தலை சிறந்த மருந்தா நம்ம பப்பாளி பழம் எடுத்துக்கிறோம். இந்த பப்பாளி பழம் நாட்டு பப்பாளி பழம். இந்த நாட்டு பப்பாளி விதை அதிகமா இருக்கும். இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் போகும். பழத்தை உடம்புல போட்டோம்னா அந்த தோலினுடைய நிறத்தை சரி செய்யக்கூடியது. தோல் பகுதியில வேலை செய்யக்கூடியதா இந்த பப்பாளி. நிறைய பேருக்கு இந்த பப்பாளியினுடைய பயன் தெரியாது. ஏன்னா பப்பாளி சாப்பிட்டா கர்ப்பம் கலைஞ்சிருன்றாங்க. அதெல்லாம் இல்ல. பப்பாளியை அளவா சாப்பிட்டா எந்த ஒரு தவறும் வராது. தோல் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த பப்பாளி. பப்பாளி காயை நம்ம சமைச்சு தினந்தோறும் சாப்பிட்டோம்னா எவ்வளவு அரிப்பு இருந்தாலும் சரியாகும். பப்பாளி நல்லதை செய்யக்கூடியது. இந்த நாட்டு பப்பாளிகள் இன்னைக்கு அதிக அளவு அழிஞ்சிட்டு வருது. இது எல்லார் வீட்லயும் பப்பாளி மரம் இருக்கு. இதுல உள்ள விதைகள் எடுத்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி போட்டோம்னா அந்த பப்பாளி மரம் தானா முளைச்சு வரும். அந்த பப்பாளியில இன்னைக்கு புதுசா ஒரு பூச்சிகள் வந்திருக்கு. அந்த மாவு பூச்சிகள் இன்னைக்கு அழிச்சிருது. இன்னைக்கு பப்பாளியினுடைய விதை 1 கிலோ 4 லட்சம் ரூபாய் விற்கிது. இந்த 4 லட்சம் ரூபாய் பப்பாளி விதையை வாங்கி நம்ம நட முடியாது. அதனால நம்ம நாட்டு ரகத்து பப்பாளியை நம்ம பயன்படுத்தணும். 4 லட்சம் ரூபாய் போட்டு 1 கிலோ விதை வாங்கினோம்னா அதை மீண்டும் பப்பாளி அறுத்து பார்த்தா ஒரு விதை கூட இருக்காது. அப்ப மீண்டும் மீண்டும் நம்ம விதை வாங்க போகணும். அப்போ அதே போலதான் அந்த விதையில்லா பழங்கள் சாப்பிட்டா நம்ம விதை இல்லாம போயிடுவோம். அதனால விதையுள்ள பழங்களை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம வீட்டுக்கு உள்ளேயே வளர்க்கணும். வீட்டுக்குள்ளேயே வளர்த்தோம்னா இதனுடைய தன்மை நல்லதை செய்யக்கூடியது. நம்ம முகம் அழகு சாப்பிட்டோம்னா முகம் அழகு கூடும். இதை முகத்துக்கு போட்டோம்னா முகம் அழகு கூடும். உள்ளுக்கும் நல்லது செய்யும், வெளியிலயும் நல்லது செய்யும். அதனால பப்பாளி ஒரு சிறந்த ஒரு மருந்து. இந்த பப்பாளியை எல்லாரும் பயன்படுத்தணும். அமெரிக்காவில் ஒரு ஆளுக்கு தினந்தோறும் ஒரு பப்பாளி சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா அது உடலை அந்த அளவு பாதுகாக்குது. அதனால பப்பாளி சாப்பிட சொல்லி இங்க இருந்து அவங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நமக்கு தேவையான பப்பாளி நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்கிறணும். அதுக்கடுத்து கோரை. இந்த கோரை பாத்தீங்கன்னா ஒரு கோரைக்கிழங்கு உருவாச்சுன்னா இதுல இருந்து ஒரு 7 கோரை போகும். அந்த கிழங்குல இருந்து ஒரு 7 கோரை போகும். ஆனா கோரையை யாருமே அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாதுன்னா அது இயற்கையா ஒண்ணு தொட்டுட்டு போகும். அதையும் அழிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மருந்தை கொண்டு வந்துட்டாங்க. கோரைக்கிழங்குகள் அழுகி போற அளவுக்கு மருந்து அடிச்சு கோரைக்கிழங்கே சாகுதுன்னா அந்த பூமியில உள்ள நுண்ணுயிர்கள் முழுவதும் செத்துரும். அந்த உணவு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நுண்ணுயிர்களும் செத்து போயிடும். அதனால கோரைகள் இருக்கிற இடத்துல விளையிற பொருள்கள் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த கோரை அழியாம இருக்கிற இடத்துல இருந்தா அந்த உணவுக்கும் பாதுகாப்பு இருக்கு. இந்த கோரை கிழங்கு ரொம்ப அற்புதமானது. இதனுடைய மனம் நம்ம முகத்துல உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடிய இந்த கோரைக்கிழங்கினுடைய மனம் பாத்தீங்கன்னா அரைச்சு முகத்துல போட்டாதான் தெரியும் இதனுடைய வாசம். அந்த கோரைக்கிழங்கினுடைய வாசம் முகத்தில் உள்ள கிருமிகளை கழுவி களைஞ்சி முகத்துல கரும்புள்ளி வெண்புள்ளின்னு சொல்லுவோம். இந்த முகம் பூரா ஒரு சில பேருக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா கருப்பா இருக்கும், ஒரு பக்கம் நல்லா இருக்கும். சில பேருக்கு 2 பக்கமும் இருக்கும். சில பேருக்கு மங்குன்னு சொல்லுவாங்க, 2 இடத்துல மட்டும் இருக்கும். எல்லா கரும்புள்ளிகளையும் எல்லா கரு நிறங்களையும் வெண்புள்ளிகளையும் சரியாக்கக்கூடியது இந்த கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கை நம்ம முகத்துல சாதாரணமா அரைச்சு போட்டோம்னா முகத்தினுடைய அழகு கூடும். அழகு கூடுறதுக்காக வேண்டிதான் இந்த கோரை. இந்த கோரை எங்க கிடைக்கும்? நெல் பயித்துக்குள்ள விளையும், சாதாரண தரிசில கிடைக்கும், ரோட்டோரங்கள்ல இருக்கும், எந்த இடத்துலயும் கிடைக்கும். கோரைப்பாய் அது இதை விட அது பெரிய கோரை. அது அந்த கோரையில இது சாதாரண நம்ம களை எடுத்து வீணா எடுத்து போடுற கோரைகள். இது வீணான்னு சொல்றோம். ஆனா இதனுடைய கிழங்குகளை எல்லாரும் விலைக்கு வாங்கிட்டு போய் மறைமுகமா அரைச்சி நமக்கே திருப்பி ஒரு பசையா கொடுக்குறாங்க. அதை முகத்துக்கு போட்டு நமக்கு நல்லா இருக்குன்ற. ஆனா நம்மளுடைய கோரைக்கிழங்கு தான் காலுக்கு கீழே கிடக்கிற கோரைக்கிழங்கு. அதோட சேர்ந்து முள் முருங்கைன்னு சொல்றேன். முள் முருங்கை கல்யாண முருங்கை. இந்த கல்யாண முருங்கையை பயன்படுத்துறோம். கல்யாண முருங்கையில எதை பயன்படுத்தணும்னா கல்யாண முருங்கையினுடைய இலையை பயன்படுத்தாம இந்த குச்சியை பயன்படுத்தணும். கல்யாண முருங்கையில இந்த குச்சியை தான் முகத்துக்கு பயன்படுத்தணும். இந்த குச்சியில வெறும் முள்ளா இருக்கு. இந்த முள்கள் உள்ள நல்லா பெரிய பட்டையில கூட சிலது ஒடிஞ்சு போயிருந்துன்னா அந்த பட்டை எடுத்து இதுல உள்ள எல்லாமே முள்ளுதான். இந்த கருப்பா இருக்கிறது எல்லாமே முள்ளுதான். இந்த முள்கள் நம்ம முகத்துல உள்ள கரும் புள்ளிகளை வெளியெடுக்க கூடியது. அது சொல்லுவாங்க நம்ம முகத்திலேயே இந்த பருக்களுக்கு வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பருக்கள் அந்த தேவையில்லாத கரும்புள்ளிகளை வெளியேற்றோம். இதுல பெரிய முள்ளா இருந்ததுன்னா இன்னும் நல்லது.
நம்ம பெரிய முள்ளுனா மரத்தை வெட்டணும், மரத்தை வெட்ட வேண்டான்றதுக்காண்டி குச்சி எடுத்துட்டு இருந்திருக்கேன். இந்த குச்சியில உள்ள பட்டையில உள்ள அந்த முள்கள் எல்லாம் சேர்ந்த கலவையை வந்து நம்ம முகத்தை அழகுபடுத்தும். இந்த முகத்தை அழகுபடுத்துறதுக்காக வேண்டிய இந்த முள் முருங்கை எடுத்துட்டு வந்திருக்கோம். இதோட சேர்த்து பாதாம் பருப்பு. எல்லாரும் என்ன செய்வாங்க, பாதாம் பருப்பு சாப்பிட்றதுக்கு தான், எல்லாமே சாப்பிடலாம், சாப்பிட வேணாம்னு சொல்லலை. சில இது வந்து முகத்தை அழகு இருந்தால் தான் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் முகம் நல்லா இருக்குதா, முக கவர்ச்சியா இருக்கா இல்லையா, வேணாம் ஒன்று பார்த்துட்டாலே அங்கே யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணி ஒதுக்கிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் முக அழகு இருக்கான்னு பார்ப்பாங்க. முகம் வந்து வசீகரமாகணும்னா இந்த பாதாம் பருப்பை அரைச்சி முகத்தில் போட்டு வந்தாங்கன்னா முகம் வந்து வசீகரமாகும், முகத்தினுடைய அழகு கூடும். பாதாம் பருப்பு வந்து அந்த முகத்தில் உள்ள தேவையில்லாத கிருமிகளை வந்து வெளியேற்றக்கூடியது. அதனால தான் பாதாம் பருப்புல இன்னைக்கு எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை பூசிட்டு வராங்க. நமக்கு எண்ணெய் கிடைக்கல, பருப்பையே எடுத்திருக்கோம். இந்த பாதாம் பருப்பு சாப்பிட உடல் ஆரோக்கியம் கூடும், சத்து அதிகரிக்கிறதோட சேர்ந்து முகமும் சேர்ந்து அழகாகும். பாதாம் பருப்பு சாப்பிட்டா அதிக அளவு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும். சிலர் வந்து பாதாம் பருப்பு சாப்பிட்டா கொழுப்பு வைக்கணும், இல்லை தேவையில்லாத கொழுப்புகள் இல்லை, நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்புக்களை கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் பருப்பு. கசகசா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கசகசா வந்து நிறைய வந்து முகத்தினுடைய பள்ளங்களை சரி செய்யக்கூடியது. முகத்துல பள்ளம் எவ்வளோ பள்ளம் இருந்தாலும் அந்த பள்ளத்தை மேவிரும். முகத்துல உள்ள அழகுகளை வந்து கூட்டக்கூடியது. கசகசா வந்து வெளிநாட்டுல வந்து இது ஒரு போதைப் பொருளா வந்து பயன்படுத்தி கொண்டு போனவங்கள கண்டிப்பா அடிச்சே விடுவாங்க. வெளிநாட்டுக்கு யாரும் கொண்டு போக கூடாது. அங்க கிடைச்சதுன்னா அங்க இருக்கிற அந்த கசகசா எடுத்து பயன்படுத்துங்க, இல்லைன்னா கசகசா இல்லாமையே பயன்படுத்துங்க, தவறு கிடையாது. கொஞ்ச நாள் ஆகும். கசகசா வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம், உணவுக்கு பயன்படுத்துறோம். ஏன்னா மூளை மயக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கசகசாவை பயன்படுத்துறோம். மூளை வந்து சிறிது நேரம் மயங்கும். ஏன் மயங்குதுன்னா இந்த உணவுப் பொருள்களை செமிக்கிறதுக்கு மயங்கும். அந்த மயங்க விடாம செய்யறதுக்கு இந்த கசகசாவை நம்ம பயன்படுத்துறோம். இந்த கசகசாவை போட்டு நம்ம சமைக்கும் பொழுது அதனுடைய மனம் வேற மாதிரி இருக்கும், செமிக்கும் திறன் அதிகரிக்கும். இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இது விளையிற இடத்துல அது வந்து கிடைக்கிறது. ஆனா இதை வந்து ஒரு போதைப் பொருளா வந்து வெளிநாட்டில் சொல்றாங்கன்றாங்க, நமக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் வந்து வெளியில கொண்டு போகக்கூடாது. நிறைய பேர் இங்க இருந்து மருந்துகளை கொண்டு போறாங்க எல்லா நாட்டுக்கும். அதுல கொண்டு போகக்கூடாத ஒரு பொருள்ல கசகசா ஒன்று சேர்த்திருக்காங்களாம். அதனால கண்டிப்பா இதை அங்கேயே பயன்படுத்துங்க, இல்ல மருந்தா பயன்படுத்தி முகத்துல போடுறதுக்கு நீங்களே பயன்படுத்திக்கிங்கள. ஆனா அதிக அளவு கொண்டு போகக்கூடாது. கொண்டு போகாம நம்ம வந்த இடத்துல செஞ்சுக்கிங்க. அங்க கிடைச்சதுன்னா அதை வச்சு செய்யுங்க. கொண்டு போகவே கூடாது இந்த கசகசாவை. ஏன்னா அவங்களுடைய அனுமதி வேணும். அனுமதி இல்லாம எந்த ஒரு பொருளையும் வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. இதை எல்லாத்தையும் கலந்த கலவையை நம்ம முகத்துக்கு மருந்தா தயாரிக்கணும். இந்த கசகசாவை, கோரை, பாதாம் பருப்பு, முள்முருங்கை குச்சி, பப்பாளி பழம், இது எல்லாம் கலந்த கலவையை முகப்பூச்சாக இப்ப மாற்றும் மருந்தை இப்ப பார்க்கலாம். நம்ம இப்போ முகம் அழகுக்கான மருந்தை நம்ம தயாரிக்க போறோம். முகம் அழகுக்கு வந்து இன்னைக்கு நிறைய வகையான பசைகள் கிடைக்குது, நிறைய கம்பெனிகள்ல தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு வேணும்னு கேட்கறதால இந்த முள்முருங்கை குச்சியை வந்து இப்படி ஒடிச்சோம்னா அதனுடைய குச்சிகள் வந்து சாதாரண முருங்கை மாதிரி ஒடியும். இந்த முருங்கை மாதிரி ஒடியறதுல லேசா ஒடிச்சு இந்த பட்டையை இப்படி உரிக்கணும். இந்த பட்டைகளை தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த பட்டைகளை இந்த மாதிரி உரிச்செடுத்து இந்த பட்டைகளை வந்து பயன்படுத்தணும். இந்த பட்டைகளை பயன்படுத்துறது ஏன்னா இந்த பட்டை தான் வந்து முகத்தினுடைய அழகை கூட்டக்கூடியது. இலைகளை விட பட்டைகள் வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கும். இதனுடைய முள்கள் வந்து ரொம்ப ரொம்ப வேணும். ரொம்ப அதிகமாக முள்ளை மட்டும் எடுத்து அரைச்சி முகத்துல போட்டா இன்னும் அழகா இருக்கும். இந்த முள்கள் ஏன் பயன்படுதுன்னா இந்த முள்கள் வந்து முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை அகற்றக்கூடியது. இந்த மரங்கள்ல இருக்கிற முள்கள், அந்த நம்ம முருங்கையில இருக்கிற முள்கள் வந்து முகத்தில் ஒரு முள் போல இருக்கிற அந்த கருப்பு முள்ளுன்னு சொல்லுவோம். அந்த முகத்துல பார்த்தா அந்த பருக்கள் வந்து முள்ளு மாதிரி இருக்கு. அந்த முள்ளை வந்து எடுக்கக்கூடியது இந்த பட்டையில் உள்ள முள். இது வந்து சிறு சிறு முள்களா இருக்கு, பரவாயில்ல. இதை நம்ம பயன்படுத்தி அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம கூழா வச்சிருக்கோம். இதனுடைய தன்மை வந்து ஒரு 5 மில்லியிலேருந்து 10 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். நம்ம தேவைக்கு ஏற்ப முகத்துக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வீட்டில் செஞ்சா எல்லாரும் பயன்படுத்தலாம். அதனால அதிகம் செஞ்சாலும் தவறு கிடையாது. அதான் ஆனா அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு தான் போடணும். இதை வந்து நாங்க வந்து ஒரு வாரம் வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து சில துர்நாற்றங்கள் வீச ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து தவறுகள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள சரியில்லைன்னா கண்டிப்பா முகம் சரி இருக்காது. எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வேணும். நல்ல எண்ணங்கள் இருந்தா முகம் அழகாவே இருக்கும். எவ்வளவுதான் நம்ம எண்ணங்கள் சரியில்லாம இருந்தா அதே மாதிரி முகங்களும் கோணல ஆரம்பிச்சிடும். முகம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். நல்லதை செஞ்சும் பாருங்க, நல்லதை செய்ய செய்ய முகம் அழகு கூடும். அதுக்காக இப்ப நம்ம அரைச்சி வச்சதை நம்ம முள்முருங்கை சாறு, அது முள்முருங்கை பட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு. அதோட இப்ப நம்ம கோரை கிழங்கை வந்து அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த கோரை கிழங்கை வந்து
வேர்ல இருந்து இந்த கிழங்கையும் மேலே உள்ள கோரை புல்களையும் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த கோரை புல்கள் வந்து நிறைய வந்து ஒரு ஒரு வகையான வாசனை திரவியம் போல ஒரு வாசம் இருக்கும். அந்த வாசம் வந்து முகத்துல போட்டோம்னா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது போட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய தன்மை. இது வந்து பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பு ஒரு 3 பருப்பு அளவு எடுத்துட்டா போதும். குறைந்தது 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க. 5 கிராம் அளவுக்கு எடுத்தா போதுமானது. பாதாம் பருப்பு வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து அதோட சேர்த்துடணும். இதோட சேர்த்து நம்ம கசகசாவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இந்த கசகசாவை அரைக்காம போட வேண்டாம். ஏன்னா அதை அரைச்சாதான் அதனுடைய ரவை மாதிரி இருக்கும், உருட்டா இருக்கிறது உடைஞ்சி அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். அதனால நல்லா அரைச்சி எடுத்திருக்கோம். இதுல வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு போட்டா போதும். 2 கிராம் அளவுக்கு நம்ம இதுல சேர்க்கலாம். இதுல தேவைக்கேற்ப பப்பாளி பழம் வந்து ஒரு 20 கிராம் வரைக்கும் அறுத்துக்கலாம். 20 கிராம் அளவுக்கு அறுத்து எடுத்து இதுல தோலையும் சேர்த்து போடலாம், தோலை நீக்கிட்டும் போடலாம், தோலோட சேர்த்து போடலாம். தோல்ல பால் இருந்தா மட்டும் வேண்டாம். பால் இருந்தா லேசா எரிச்சல் இருக்கும். பால் இல்லாத பழங்களா இருந்தா நல்ல பழுத்த பழம், இது நல்ல பழுத்த பழம், அந்த பழத்தை வந்து இதோட சேர்த்து அறுத்து எடுத்து போட்டுக்கிறணும். பழத்தை வந்து இதை வந்து பழத்தை சரி செஞ்சு முதல்ல வந்து பொடி பொடியா நறுக்கி அந்த தோல் இல்லாம போட்டுக்கலாம். தோல் அதிகமா இருக்குன்னா சிறிது காயங்கள் ஆக்கக்கூடியது, புண்கள் வந்துடும். புண்கள் வராம இருக்கணும்னா தோல் இல்லாம போடணும். தோல் இல்லாம போட்டோம்னா இந்த பழத்தினுடைய முழு பசையும் சேர்ந்து அதுல ஒரு சிட்ரிக் ஆசிட் மாதிரி ஒரு திரவியம் இருக்கும். அது வந்து அந்த இடத்தை அரிக்கக்கூடியது. ஏன் அரிக்குதுன்னா அந்த இடத்துல உள்ள அழகுகளை வந்து கூட்டக்கூடியது, முகத்தினுடைய கருப்புகளை வந்து களையக்கூடியது. முகத்துல கருப்பு இருந்துச்சுன்னா அந்த கருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கருப்பு நிறத்தை மாத்தி முகத்தை வந்து இந்த பப்பாளி பழம் நிறத்துக்கு கொண்டு வரக்கூடியது இந்த பப்பாளி பழம். இது ஒன்றா கலந்த கலவையை நம்ம பயன்படுத்தும் பொழுது முகத்தில் உள்ள பள்ளங்கள் சரியாகும். நம்ம சொல்லுவோம் அந்த முகத்துல பள்ளம் அதிகமா இருக்கு, சிமெண்ட்டை போட்டு தான் இவங்க முகத்தை வந்து சரி பண்ணணும். அந்த சிமெண்ட்டுக்கு பதிலாக இதை போடணும். சிமெண்ட்டுன்னு நம்ம சொல்லி கேவலப்படுத்துவாங்க, அதை நினைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. மலேசியா போகிற இடத்துல ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இவ்வளவு முகம் பள்ளமா இருக்கு, இதை சரி செய்ய முடியுமான்னு. இதை போட்டவங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. குறைந்தது ஒரு 60 to 90 நாள்ல இந்த முக பள்ளங்கள் சரியாகும். தினந்தோறும் அதை பயன்படுத்தணும்னா எவ்வளவு பெரிய அம்மை பள்ளமா இருந்தாலும் சரியாகும். அம்மை தழும்பு உள்ள பள்ளங்கள் பார்த்தோன்னா பள்ளம் அதிகமா இருக்கும். முகத்துல கரும்புள்ளிகள் சரியாகும். முகத்தினுடைய அழக கூட்டம், முகத்துல சிறு சிறு வெண்புள்ளிகள் சரியாகும், சிறு சிறு கரும்புள்ளிகள் சரியாகும். இதை வந்து உடலுக்கும் போடலாம். சிலர் வந்து உடம்புல லேசா கரும்புள்ளிகள் இருக்கும், அதுக்கும் மேலே போடலாம். அதுக்கு நிறைய தயாரிக்கணும். நிறைய தயாரித்து அதுக்கு மேலே போட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் காய விட்டு மீண்டும் வந்து சேக்காய போட்டு தான் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு வேற எந்த ஒரு வகையான வாசனை திரவியமும் போடக்கூடாது. சேக்காய போடலாம் அல்லது அரப்பு தூளை போட்டு முகத்தை கழுவுங்க. முகத்தை சுத்தம் செய்யும் போது வெறும் தண்ணீரில் கழுவுங்க, குளிர்ந்த நீரில் கழுவுங்க. குளிர்ந்த நீரில் கழுவுனா அது வந்து முகத்தினுடைய அந்த பள்ளங்களை சுருக்கக்கூடியது. சுருக்கி இருக்கும்போது அதனுடைய அழகு அதிகரிக்கும். இந்த நிறமியெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மஞ்சள் நிறைந்த கலவையா இருக்கு. இதனுடைய வாசம் வந்து பப்பாளியினுடைய வாசம் தான் அதிகமா இருக்கும். மீதியினுடைய வாசங்கள் வந்து இது கம்மி. கோரைக்கிழங்கினுடைய வாசம் வந்து புத்துணர்ச்சியை கூட்டக்கூடியது. புத்துணர்ச்சியை கூட்டும் போது முகம் வந்து வசீகரமா இருக்கும். வசீகரம்னா என்னன்னு நிறைய கேட்குறாங்க. அடுத்தவங்க நம்மளை பார்த்தா மீண்டும் மீண்டும் பார்க்கணும். அவங்க முகத்தை திரும்பி பார்க்காமையே போறாங்க. அப்படி இல்லை, அவங்க திரும்பி நம்மளை பார்க்க வைக்கணுன்றதுக்காக முகத்தை அழகு கூட்டுறோம். அந்த அழகு கூட்டுறது சாதனத்துல இது ஒரு முக்கியமான ஒண்ணு. இது முகத்துல வந்து மொத்தமா போட்டுட்டு 2 மணி நேரம் விடணும். 2 மணி நேரம் விட்டுட்டு மீண்டும் கழுவிட்டு வந்தோம்னா அந்த அழுக்குகள் கலைஞ்சி தோலினுடைய நிறத்தை மாற்றக்கூடியது. தோலினுடைய நிறம் மாற மாற முகத்தினுடைய அழகு வந்து அதிகரிக்குமே தவிர குறையாது. முகத்தில் உள்ள பள்ளங்கள் வந்து சரியாகும். முகத்தில் உள்ள பற்களினுடைய பள்ளங்கள் வந்து மேடு வந்து மீண்டும் வந்து ஒரே நிலைக்கு வரும். சிறு சிறு பள்ளங்களா இருந்தாலும் அது சுத்தமா இருந்த இடம் தெரியாம போயிடும். அது வந்து 90 நாளைக்குள்ள சுத்தமா முகத்துல பள்ளங்களே இருக்காது. இதை செய்யற யாருக்கும் வந்து இது கண்டிப்பா செய்யலாம். செய்து பார்த்து நீங்க இதை செய்யும் போது முகத்தை முதல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 2வது இதை போட்டுட்டு ஒரு 60 நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. பள்ளங்கள் வந்து அளவு குறைஞ்சிருக்கும். மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 90 நாள்ல சுத்தமா பள்ளங்களே இருக்காது, அழகு முகங்களா இருக்கும். அந்த அழகு முகங்களை வர வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பசை. இந்த பசைக்கு வந்து முள்முருங்கையினுடைய குச்சியினுடைய பட்டையை நம்ம பயன்படுத்துறோம். முள்முருங்கை குச்சியினுடைய பட்டையை பயன்படுத்துறோம். இதோட சேர்ந்து பாதாம் பருப்பு ஒரு 3 பருப்பு 5 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. கோரைக்கிழங்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். பப்பாளி பழம் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுக்கணும். கசகசா ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்தா போதும். இந்த கலவைகளை ஒன்று சேர்ந்து நல்லா அரைச்செடுத்து கூழா இப்ப மாற்றிருக்கு. இந்த கூழை வந்து முகத்துல பூசும்போது முகத்தினுடைய அழகு கூடும். கையில இப்ப போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டு கழுவி பார்த்தா அந்த கையில எந்த இடத்துல போட்டோமோ அந்த தோலினுடைய நிறத்தை மாற்றக்கூடியது. தோல் நிறம் மாற மாற
அதே போல கையில உள்ள தோல் மாறும்போது முகத்தினுடைய தோல் நிறமும் மாறும். அந்த முகம் வந்து மின்ன ஆரம்பிக்கணும் சொல்லுவாங்க. சிலருடைய தோள்கள் மின்னுதுன்னுவாங்க. மின்னுதுன்னு சொல்றது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு அழக கூட்டக்கூடியது. சிலருடைய தோல் வறட்சியா இருக்கும். அந்த வறட்சியா இருந்தா அது பார்க்கறதுக்கு சொறி வந்தா மாதிரி இருக்கும். அந்த சொறித்தன்மையும் சரியாக்கக்கூடியது. முகத்தினுடைய அழகு எவ்வளவு கெட்டிருந்தாலும் அந்த அழகை மீண்டும் திருப்பி தர இது ஒரு சிறந்த மருந்து. இதை வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் பயன்படுத்தலாம். பகல் நேரத்துல பயன்படுத்துங்க, இரவு நேரத்துல பயன்படுத்த வேண்டாம். இப்ப குளிர்காலம், இந்த குளிர்காலத்துல பயன்படுத்தணும் அதிக குளிர்ச்சியாகும். அதிக குளிர்ச்சியானா காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சல் தான் மீண்டும் வந்து காய்ச்சல் வந்து முகம் வீக்கமாயிடும், முகம் அழகு கெட்டுரும். அப்ப அழக கூட்டுறன்னு சொல்லி காய்ச்சலை வர வச்சுக்கிற கூடாது. காய்ச்சல் இல்லாத நம்ம உடலை பாதுகாக்கணும். நம்ம உடம்ப பாதுகாத்தோம்னா முகம் அழகா இருக்கும். வசீகர முகத்தை கொண்டு வரணும். வசீகர முகம் கொண்டு வரணும்னா ஒவ்வொருத்தரும் பகல் நேரத்துல போடுங்க, இரவு நேரத்துல வேண்டாம். மத்தியானத்துல போட்டா ரொம்ப சிறந்தது. காலையில போட்டா நம்ம அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டு நம்ம மீண்டும் போய் அந்த குளிர்ச்சியான ஒரு இடத்துல தான் உட்கார்றோம். இன்னைக்கு எந்த ஒரு இடத்துல போனாலும் குளிர்சாதன பெட்டி இல்லாத ஒரு வேலையா ஆபீஸோ தொலைக்காட்சி நிலையமோ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த குளிர்சாதன பெட்டி தான் இருக்கும். அப்போ அதிக குளிர் இருக்கும். சிலருக்கு வந்து அந்த குளிர்லயே காய்ச்சல் வரலாம். ஏன்னா 2 மணி நேரம் முகத்துல போடும்போது உடல் சூடு முழுதும் முகத்துல வந்து சூட்டை மீண்டும் அமுக்கி முகத்தினுடைய அழகை கூட்டக்கூடியது. அழகு கூட முகத்தினுடைய அழகு கண்டிப்பா கூடும். முகத்தில் உள்ள கரும் புள்ளிகளும் கருந்தோல்னு சொல்லுவாங்க, கருப்பு நிற தோல்கள், அதை கழுவி களையக்கூடியது. இந்த கழுவி களையும் போது முகத்தினுடைய அழகு கூடும். முகத்தினுடைய அழகு கூடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. பப்பாளி வந்து விதையுள்ள பப்பாளி எடுத்துக்கங்க. விதையுள்ள பப்பாளி எடுத்து நம்ம பயன்படுத்தணும். விதையுள்ள பப்பாளி தான் சின்னதா இருக்கும், விதையில்லா பப்பாளி பெருசா இருக்கும். பெருசா இருக்குமே தவிர அதுல ஒரு விதையும் இருக்காது. அந்த விதையில்லா பப்பாளியை நம்ம பயன்படுத்தாம விதையுள்ள நாட்டு பப்பாளிகளை பயன்படுத்துங்க. நாட்டு பப்பாளி அழிய விடாமல் பாதுகாத்து அதை முக அழகை கூட்டுங்க. முக அழகை கூட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை தினந்தோறும் பூசலாம். இதை தினந்தோறும் பூச நான் தான் சொல்லியிருக்கேன் 90 நாட்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன். 90 நாட்கள்னா இடைவிடாமல் பயன்படுத்தினா முக அழகு கூடும். இந்த முகம் அழகு கூடுறதுக்கு இதை 90 நாள் பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் பயன்படுத்தினா போதுமானது. அவங்க முகத்துக்கு ஏற்ப இந்த பசையை தயார் செய்துக்குங்க. அதிக அளவு தேவையில்லை. உடல் முழுவதும் போட்டா வெயில் காலமா இருக்கணும், அக்னி நட்சத்திர நேரம் இது உடல் முழுவதும் போடலாம். மீதி இந்த காலத்துல இது வந்து உடல் முழுவதும் போட்டா குளிர்ச்சி அதிகமாகி உடல் காய்ச்சலை உண்டாக்கும். இந்த மருந்தை நீங்க அனைவரும் பயன்படுத்தி முக வசீகரம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து மாந்தத்துக்கான மருந்து. மாந்தம்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் இது ஒரு நோய். மாந்தம்னா அந்த குழந்தைங்க கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா, கையை பிடிச்சி மேல் பாகத்தை அப்படி லேசாக தடவிட்டு மோந்து பார்த்தோம்னா ஒரு கெட்ட வாடை வரும். அந்த குழந்தைங்க வாந்தி ஒவ்வாமையாயிட்டு இருக்கும், வயிற்றோட்டம் போயிட்டு இருக்கும், குழந்தைங்க சாப்பிடாது. எந்த ஒரு மருத்துவம் செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு நல்லாகாது. இந்த மாந்தம் வர காரணம் என்னன்னு யாருக்கும் சில பேருக்கு தெரியாது. அது ஏன் தெரியாதுன்னா அதை யாருமே சொல்றது கிடையாது. மாந்தம் வர்றதுக்கான காரணம் குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தைகளை வந்து தாய்மார்கள் குளிக்காம பால் கொடுக்குறாங்க. இந்த பால் கொடுக்கறதால வர அந்த பால் கொச்சைன்னு சொல்லுவோம். மேலே உள்ள முத நாள் கொடுத்த பால் கொச்சை மறுநாள் அந்த சட்டையில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒவ்வாமை ஆயிடும். இந்த ஒவ்வாமையாலையும் இந்த பால் கொச்சை ஏற்படும். சிலர் வந்து குடும்பமாக இருந்துட்டு கணவன் மனைவியாக இருந்துட்டு குளிக்காமல் போய் பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு இந்த மாந்தம் ஏற்படும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்லாகாது. அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வாந்தியும் வயிற்றோட்டமும் அதிகமாகி அந்த குழந்தை தேர்றதே ரொம்ப கஷ்டம். எத்தனை மருத்துவம் செஞ்சாலும் எந்த நேரமும் ஒவ்வாமையாக இருந்துக்கிட்டே இருக்கும், பால் குடிக்காது, எந்த ஒரு உணவையும் எடுக்காது. இந்த மாந்தம் வர்றதுக்கான காரணம் 2 தான். அது ஒன்று தாய் கொடுக்குற அந்த தாய்ப்பாலில் தான் வரும். அந்த தாய்ப்பால் சுத்தம் இல்லாமல் குளிக்காமல் இருந்த தாய்கள் கொடுக்கறதால இந்த மாந்தம் வரும். அதற்கு ஆன மருத்துவம் இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம அரைச்சி இந்த கருவேப்பிலையோட சேர்த்து கசகசா சேர்க்கணும். இந்த கசகசாவையும் சேர்க்கும் பொழுது அந்த மாந்தமானது குறையும். அதோடு சேர்த்து ஓமம், இந்த ஓமமும் சேர்த்து 3ஐயும் ஒன்றாக கலந்த கலவையோடு சேர்ந்து தேன் கலந்து கொடுக்க அந்த மாந்தமான நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதற்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இதை முதல்ல ஓமத்தை எடுத்து வறுக்கணும். ஓமத்தை வறுத்தா தான் அதனுடைய முழு பலன் கிடைக்கும். இந்த ஓமத்தை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டா போதும்.
ஏன்னா குறைந்தது 5 கிராம் அளவுக்கு அந்த ஓமத்தை எடுத்துக்கொள்ளணும். அது அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நம்ம அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கிறணும். கருவேப்பிலை ஒரு 5 கிராம் அளவுக்கு போதுமானது. இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தேன் சேர்த்து கொள்ளணும். ஏன் ஓமத்தை வறுக்கணும்னா, அந்த ஓமம் வறுத்தா தான் அந்த குழந்தைக்கு உடலில் உள்ள அந்த துர்நாற்றம் போகும். அந்த துர்நாற்றம் போகிறதுக்கு இந்த ஓமத்தை கொஞ்சம் வறுத்து எடுத்து அது படுக்கையில் தூவிடணும். குழந்தை படுத்திருக்கிற படுக்கையிலையும் தூவிடணும், உள்ளுக்கும் கொடுக்கணும். அப்போ இந்த மாந்தமானது குறைய ஆரம்பிச்சிடும். மாந்தம் குறையாம அந்த சீரடிச்சது குழந்தைக்கு சீரடிச்சதுனாலே அந்த குழந்தை தேராது. சீரடித்த குழந்தைக்கு இதை கொடுத்தோம்னா அந்த நோய் கட்டுப்பட்டு குழந்தை மறுபடியும் பழைய நிலைக்கு நல்ல பால் சாப்பிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கும். இதை ஒரு கலவையாக இந்த கருவேப்பிலை சேர்ந்த கசகசா ஓமத்தை மட்டும் வறுக்கணும். கசகசாவை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோடு சேர்ந்த தேன் கலவையை அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த குழந்தைக்கு 3 வேளையும் கொடுக்க அந்த மாந்தம் நல்லாயி அந்த மறுநாள் அந்த குழந்தை நல்லபடியாக துள்ளி விளையாடும், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மருந்தை கண்டிப்பாக செய்யணும். இது மாந்தம் வந்த குழந்தைக்கு கொடுத்தால் ஒரு நாள்லேயே குணமாகும். பக்கத்து வீட்டில் மாந்தமாக இருந்த குழந்தை இருந்தால் நம்ம வீட்டில் இதை செஞ்சு நம்ம குழந்தைக்கு வராமல் தடுக்கலாம். தாய்மார்கள் சாப்பிட்டு அதை அவங்க குழந்தைக்கு கொடுத்தா அவங்க குழந்தைக்கு வராது. குழந்தையை கண்டிப்பாக சுத்தமாக வைத்து இந்த மாந்தத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.